அடுத்த நொடியே நாங்கள் முறைப்படி எடுத்துட்டு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாமே போயிட்டு ஃபர்தராக டிஆர்ஓ அது மாதிரி சில பேர்களை சொல்ல விரும்பலை, அது அரசியல் இஷ்யூவாகவும் போகலாம். இது மாதிரி எல்லாரும் வந்து எங்களுக்கு ஃபேவராக எழுதி கொடுத்த இவங்களுக்கு பட்டா வழங்கலாம். செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு நீதி கேட்கணுன்னா எங்கே போவாங்க மக்கள்? நீதிபதி கிட்ட தான் போவாங்க. அப்படி நீதிபதி கிட்ட போய் கேட்கக்கூடிய மக்கள், ஒரு நீதிபதி தான் கடவுள். கடவுள் டைரெக்டாக மேலேருந்து இறங்கிலாம் வரமாட்டார். நீதிபதி தான் இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே கடவுள் நீதிபதி தான். அப்பேற்பட்ட நீதிபதி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை நாங்கள் வச்சுக்கிட்டு ஃபர்தராக கலெக்டர்கிட்ட, தாசில்தார்கிட்ட எல்லார்கிட்டையும் மூவ் பண்ணி சில பேப்பர்லாம் வாங்குகிறோம். எங்களுக்கு பட்டா வேணும்னு பேப்பர் வாங்குகிறோம். எல்லாம் ஃபர்தராக நாங்கள் பேப்பர் வாங்கி மூவ் பண்ணுற நேரத்தில் எங்களுக்கு தீர்ப்பே லேட்டாக தான் வருதுங்க. நாங்கள் வரி வாங்க உங்ககிட்ட என்ன பேப்பருக்கு கொடுங்க, இதை காட்டுங்கன்னா நாங்கள் என்னத்தை காட்ட முடியும்? நாங்கள் 100 தலைமுறையாக இங்கே இருக்கோம். என் பையன் 7வது தலைமுறை. அப்போனா இங்கே எத்தனை தலைமுறை நாங்கள் இருக்கோன்னு பாருங்கள். எல்லாரும் அங்கங்கே இருக்காங்க. அடுத்த வேலை இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் போனால் கூட 2000 ரூபாய் இல்லைன்னா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டான். அவங்கவுங்க சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்குது. எங்களுக்கு செங்கல்பட்டு அந்த மேட்ரு கரெக்டாக நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன். செங்கல்பட்டு கோர்ட்டில் கேஸ் எங்களுக்கு ஃபேவராக வந்து எங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ஃபர்தராக நாங்கள் தாசில்தார்கிட்ட, கலெக்டர்கிட்ட, டிஆர்ஓ கிட்டலாம் மூவ் பண்ணோம். அதை ஒருத்தர் எங்களுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் ப்ரொசீஜராக நடந்துட்டு இருந்தது. எங்களுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஒரு கோர்ட் வந்து உடனே ஒரு தீர்ப்பை பார்த்து இவங்க இத்தனை வருஷமா இருக்காங்களா, சரி ஓகே இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா யார் அகேன்ஸ்ட் இருக்காங்க, உடனே அவங்க போய் இன்னொரு கோர்ட்ல கேஸ் வாங்குறாங்க. இந்த கேஸ் முடியறதுக்கே 30 வருஷம் ஆயிடுது. தாத்தா செத்துட்டாரு, பாட்டி செத்துட்டாங்க, இவங்க செத்துட்டாங்க, மாமா செத்துட்டாங்க, சித்தி செத்துட்டாங்க, எல்லாம் செத்துட்டாங்க. இவங்க தலைமுறையே முடிச்சு 30 வருஷம் இந்த கேஸ் ஆடி வர்றதுக்குள்ள அடுத்த தலைமுறை ஸ்டார்ட் ஆகி நிக்குது. இத மாதிரி 7 தலைமுறை வந்துருச்சு. 100 வருஷத்துக்கு மேல நாங்க இருக்கோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல அப்பெல்லாம் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி, இந்த காவல்துறை அதிகாரிங்க வந்தாங்கன்னா எங்களுடைய கணக்கு சீட்டில் தான் எழுதிட்டு போவாங்க. நாங்கள் இங்கே வந்திருக்கோங்க, போலீஸ்காரங்க இங்கே காவலுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவுக்கு அப்படி சொல்லிட்டு எழுதிட்டு போவாங்க. அந்த சீட்டு உள்பட எங்கள் வீட்டில், என் மாமா வீட்டில் தான் இருக்கோம். இங்கே ஒரு ஓட்டு வீடு இருந்தது, பழைய ஓட்டு வீடு. அதையும் ரோடு எவிஷனில் எடுத்துட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கோரிக்கை முதலமைச்சர்கிட்ட நான் வைக்கிறேன்னா, எங்களுக்கு செங்கல்பட்டு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துச்சுல, ஒரு நீதிபதி தானே கடவுள். அவருடைய கடவுள் கொடுத்த தீர்ப்பா எடுத்துட்டு தானே நாங்கள் போகிறோம். அடுத்தது ஃபர்தரா நாங்கள் பட்டா வாங்குறதுக்கு அந்த இடத்துல எங்களை எல்லாரையும் பார்த்து எங்களுக்கு பட்டா கொடுக்கணும்ல. எங்களுக்கு பட்டா கொடுக்காம எங்களை நிராகரிச்சு ஏன் நிராகரிச்சாங்கன்றதையே சொல்கிறேன். ஜெயலலிதா பீரியடில் அப்போ அந்த டைமில் உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேஸ் எடுத்து சிப்காட் அக்யூசேஷனில் சேர்த்துட்டாங்க. எங்களுக்கு கோர்ட்டு கொடுத்ததுங்க. அப்போ தான் வரி வாங்க போகிறோம், பட்டா வாங்க போகிறோம், எல்லாம் வாங்க போகிறோம். அந்த செகண்டை வந்து எங்களை வந்து சிப்காட்டில் எதுவுமே உள்ளே நுழைச்சிட்டாங்க. சிப்காட்டுக்கும் எங்களுக்கும் எங்கே போகிறது, யார்கிட்ட போய் வாதாடுறது தெரில. அடுத்ததாக ஒருத்தர் வராரு இதுக்குள்ளே. அவர் வந்து சிப்காட்டுக்குள்ளேருந்து எங்களுக்கு டெலீட் பண்ணி தரேன்ட்டு ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அவரை பற்றியே நான் விளக்கமாக எதிர்கட்சியால் அதை நான் சொல்ல விரும்பலை. அவரும் இங்கே வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டாக எங்களுக்கு ஃபேவராக கேஸை வாதாடி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் முறையா? ஒரு நீதிபதி தானே கடவுள். அப்பேற்பட்ட நீதிபதி கடவுளாக இருக்கும்போது நாங்கள்லாம் வரோம்ல, இவ்வளோ மக்கள் இருக்கோம்ல, எங்களுக்கு பட்டா வழங்கணும்ல. நல்லா யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு பட்டா வழங்கணும்ல. எங்களுக்கு மாற்று இடமோ எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பட்டாவும் வழங்காமல் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு சிப்காட்டுக்கும் எங்களுக்கும் ப்ராப்ளம் ஓடிட்டே இருந்தது. வருஷமாக இங்கே வாரோம் சார். நாங்கள் மொத்தம் 6வது தலைமுறை, 7 தலைமுறையாக இங்கே இருக்கோம் சார். நாங்கள் எங்களுக்கு பட்டா வழங்க சொல்லி செங்கல்பட்டு கோர்ட்லேயே எங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்து தான், ஆனால் எங்களுக்கு பட்டா வழங்கலை இந்த கவர்மெண்ட்டு. சரி, அதை மீன் பண்ணி நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் நாங்கள் அப்பீல் பண்ணோம். அங்கேயும் எங்களுக்கு சரியாக இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் மறுவாய்தா அது மாதிரி போட்டு சொல்லிச்சோம்ல. எனக்கு சரியாக வரல. எனக்கு நாங்கள் 100 வருஷமாக இதில் இருக்கிறோம். எங்கள் பாட்டன், எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, நாங்கள் எங்களுக்கு குழந்த குட்டி எல்லாம் வந்து எனக்கு வந்து 80 வயசு ஆகுது. குழந்த குட்டி எல்லாம் பேரன் பேத்தி எடுத்து கல்யாணம் ஆகி நாங்கள் இதில் 100 வருஷமாக நாங்கள் இதில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம். எங்களது 13 குடும்பம் இதில் இருக்குது. 13 கூட போய் எங்கள் வயிற்றில் பிறந்த பசங்க, அவங்க வயிற்றுல பிறந்த பசங்க எல்லாமே இதில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கின்னு வரோம். எங்களுக்கு வேறு இது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. எங்களுக்கு எல்லாம் இருக்குது. ரேஷன் அட்டையிலேருந்து, ஆதார கார்டுலேருந்து, ஓட்டு ஐடியிலேருந்து எல்லாமே இருக்குது. எங்களுக்கு இருந்து நடுராத்திரியில் வந்து நோட்டீஸை ஒட்டிட்டு
ஒரு 4 பேரை கூட கூடாத இவங்க போய் எங்களை பண்ண ஒரு அக்குறும்பு இருக்குது பாரு இந்த சிப்காடு. எங்களை வந்து நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும், காலி பண்ணி தான் ஆகணும். நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு ஒரு போய் உக்காடுறதுக்கு கூட எங்களுக்கு இல்லை. 13 குடும்பம் இதில் தவிக்குது. ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டில் 4 குடும்பம் 5 குடும்பம் இதுலேயே நாங்கள் இப்படி இருந்து 13 குடும்பம் எங்கள் இதில் இருக்குது. இப்படி எடுத்து நடுத்தெருவில் எங்களை அள்ளி போட்டு சாமான்லாம் அள்ளி போட்டு எங்களை இவ்வளோ கோலத்தில் நடுத்தெருவில் நிற்க வச்சு எங்களை இந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்களே சார். நாங்கள் என்ன பண்ணுவோம்? என்ன சார், ஏற்கனவே இப்போ தான் சார் ஒரு முதலமைச்சருக்கு கூட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறோம். அது பதில் வரல சார். இது வக்கீல் தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்குது, இவங்க ரொம்ப ஒரு கெடுபிடி பண்ணுறாங்க. அதை எடுத்து நாங்கள் மூவ் பண்ணி தாசில்தார், ஆர்ஐ, டிஆர்ஓ இவங்கெல்லாம் இவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம், இத்தனை கால வருஷமாக இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மனு அவங்களுக்கு அளித்து அந்த நேரத்தில் பட்டா வழங்கலான்ற நேரத்தில் வந்து இதை வந்து சிப்காட்டில் இந்த ஜிஓ நம்பர் எடுத்து சிப்காட் ஜிஓவில் இந்த சர்வே நம்பர் எடுத்து சேர்த்துட்டாங்க. இது யார் சேர்த்ததுன்னா இந்த ஊர் ஆளுங்க தான் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகலை. நாங்கள் வந்து அவங்கள சகோதரத்துவமாக தான் பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து எங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை இங்கேருந்து எப்படி காலி பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்களே தலைவர் எங்களுக்கு எப்படியாச்சும் இந்த இடத்த மீட்டு கொடுத்து பட்டா வழங்குற வழியை பாருங்கள். எங்களுக்கு போக்கிடம் எதுவும் இல்லை. நீங்கள் இடிச்சு தள்ளனாலும் நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். நாங்கள் இங்கே தான் இருப்போம். மழை காற்று மழை எது இருந்தாலும் இப்படியே நனைஞ்சிட்டு உட்காந்துட்டு தான் இருப்போம். நாங்கள் சோறு தண்ணி இல்லாத இங்கேயே கிடக்குறோம். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, பார்க்கட்டும். என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும். ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்வாதாரமே யாருக்கும் சொத்து பத்தி எதுவும் கிடையாது சார். இந்த இடத்த நம்பி தான் நாங்க 100 காலமா இங்க நாங்க பரம்பரை இது வரைக்கும் ஜெயிச்சு வந்த இந்த ஊர் தலைவர்களும் சரி, எல்லாருமே சொல்றாங்க. ஸ்டாலின் ஐயாவும் சரி ஜெயிச்சு வந்தாங்க. எல்லாருக்கும் டிவில நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். பட்டா இல்லாதவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்குற மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் நியூஸ்ல எல்லாம் அப்லோட் பண்றாங்க. ஆனா இத்தனை வருஷம் இருக்கிற எங்களுக்கு ஓட்டு கேட்க வந்த தலைவர் வந்து ஏன் எங்களுக்கு பட்டா கொடுக்கல? எதுக்கு பட்டா கொடுக்கல? அவங்க தலைவர் இடிச்சு முடிச்சிட்டு பிறகுதான் தலைவரே வந்தாரு. ஊர் மக்களும் தலைவருங்க எல்லாமே இடிச்சு முடிச்சிட்டு பிறகுதான் வந்தாங்க. சரியான தகவல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.